ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. போன வாரம் மார்க்கெட் ஓவராலாக பார்க்குறப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஆனால் ஹையர் சைடில், அதாவது அரௌண்ட் 15,250 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் இந்த வாரத்தில் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதே போல் இந்த வாரம் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ONGC ரிசல்ட் எப்படி இருந்தது, அண்ட் இந்த வாரத்தில் எந்தெந்த IPOஸோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகுது, அண்ட் அதே போல் மதர்சன் சுமியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் அவங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் வோடஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் அமேசான் அண்ட் ஃபியூச்சர் குரூப்போட இஷ்யூஸோட அப்டேட் எப்படி இருக்கு, அண்ட் போன வாரம் FIs எல்லாமே எப்படி இருந்தாங்க, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் பார்த்துட்டு ஆப்ஷன் செயின் அனாலிசிஸும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீக்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலா இது வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம்னு பார்க்குறப்போ FIs கண்டினியூஸாக பையிங் சைடில் இருந்தது. அண்ட் அதுக்கே முக்கியமான ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ க்ரோத் ஓரியன்டான பட்ஜெட் இருந்தது, அண்ட் கோவிட் கேசஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணதும், அண்ட் வேக்சினேஷனோட ப்ராசஸும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறதும், அண்ட் இதனால ஓவராலாக எக்கனாமி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்ற ஹோப்ஸும், அண்ட் இந்த Q3ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு முக்கியமாக ரைஸ் பண்ண வச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கம்மிங் வீக்ஸில் எப்படி இருக்க போகுதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் கம்மிங் வீக்ஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண ரொம்பவே கம்மியான கம்பெனிஸ் தான் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 44 கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த வாரத்தில் அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அதில் முக்கியமான கம்பெனிஸ்னு பார்க்குறப்போ நெஸ்ட்லே இந்தியா, வருண் பெவரேஜஸ், அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் அதே போல் ஜெட் ஏர்வேஸும் அவங்களோட ரிசல்ட் இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆல்ரெடி அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால மேஜராக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ மார்க்கெட்டில் வேற ஏதாவது ஃபேக்டர் இல்லைனா மார்க்கெட் ஓரளவுக்கு கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இப்படியே ரேஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்க முடியாது, ஓரளவுக்கு அங்கங்கே கரெக்ஷன் நடந்து தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவில் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு மேஜர் எவென்ட்ஸ் எதுவும் இல்லாததுனால மார்க்கெட்டில் இப்போ சின்ன சின்ன கரெக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி பை ஆன் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதுவே F&Oல இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி கேஷ் செக்யூர்ட் புட்டை கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்து ONGCயோட அப்டேட்டை பார்த்துடலாம். ஆக்சுவலாக ONGCயோட ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ண ரெவன்யூஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 67% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே சீக்வென்ஷியலாக கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ப்ராஃபிட் 52.1% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ரெவன்யூ 0.6% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இவங்களோட ரெவன்யூ ட்ராப் ஆனதுக்கு முக்கியமான ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ இவங்க பேசிக்கலாக 2 செக்மெண்ட்ல மெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று க்ரூட் ஆயில், இன்னொன்று நேச்சுரல் கேஸ். ஸோ ஒரு பேரலோட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இந்த குவார்ட்டரில் $43.9 இருந்திருக்கு. அண்ட் அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கிட்டத்தட்ட $58.24 இருந்திருக்கு. ஸோ இப்படி $58.24 இருந்து இந்த வருஷம் $43.9 இறங்கினதுனால தான் இவங்களோட இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் ரெவன்யூ ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே சீக்வென்ஷியலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம்னு பார்க்குறப்போ சீக்வென்ஷியலாக, அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் அப்படி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆனாலும் இந்த குவார்ட்டரில் நேச்சுரல் கேஸஸோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருந்தது. அதாவது போன வருஷம் மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அரௌண்ட் $3.2 இருந்தது. ஆனால் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து அரௌண்ட் $1.8 அது ரெடியூஸ் ஆயிருந்தது. அண்ட் இதனால தான் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நேச்சுரல் கேஸஸோட ப்ரைஸ் கம்மியானது ஆஃப்செட் ஆகி ஓரளவுக்கு ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 0.6% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதே போல ONGCயோட மற்ற அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ONGC போர்டு கேஸ் அண்ட் LNG பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றதுக்காக புது சப்சிடரி கம்பெனியை ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த புது சப்சிடரி கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்குறப்போ அவங்களோட நேச்சுரல் கேஸ் அண்ட் அதே போல LNG பிசினஸ், ஹைட்ரோஜன் என்ரிச்டு CNG பிசினஸ் அண்ட் அதே போல கேஸ் டு பவர் பிசினஸ், பயோ எனர்ஜி, பயோ கேஸ், பயோ மீத்தேன் அண்ட் மற்ற பயோ ஃபியூல் பிசினஸை எடுக்கிறது, மார்க்கெட் பண்றது அண்ட் ட்ரேடிங் பண்றது எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல ONGCயோட போர்டு
ஐஜிஎக்ஸ் அதாவது இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல 5% ஈக்விட்டி ஸ்டேக்கை வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஜிஎக்ஸ்ன்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஓன்லி ஆத்தரைஸ்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது எப்படி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஐஜிஎக்ஸ்ன்றது கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஐஜிஎக்ஸ் வந்து நேச்சுரல் கேஸஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்மாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட ஓவரால் எனர்ஜி தேவையில் நேச்சுரல் கேஸஸோட பங்கு வந்து இப்போ இருக்கிற 6%லேருந்து 15%க்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ புதுசாக ஆரம்பித்த சப்சிடரி கம்பெனி அண்ட் ஐஜிஎக்ஸில் பண்ண 5% ஸ்டேக் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஓவரால் ரிசல்ட்னு பார்க்குறப்போ கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட் கன்சிடர் பண்ணதுனால தான் இதோட ஷேர் பிரைஸ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அண்ட் ஓஎன்ஜிசி கம்பெனி வந்து டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டரிம் டிவிடெண்டா 1.75 ருபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டரிம் டிவிடெண்டோட எக்ஸ் டேட் வந்து 17th Febன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16th Feb ஆர் அதுக்கு முன்னாடி இதோட ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இதோட டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அண்ட் இதே போல் மற்ற கம்பெனிஸோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இமேஜை ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறீங்க. அப்படி ஒர்க் ஆகலைன்னா உங்களோட டெலிகிராம் ஆப்ல இருந்து தமிழ் பங்கு சந்தைன்னு சர்ச் பண்ணுங்க. அரௌண்ட் 14,000 சப்ஸ்கிரைபர்ஸோட நம்மளோட சேனல் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாரம் வந்து ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட்டோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அவங்களோட ஷெட்யூல் படி February 17th அதாவது இந்த வெட்னஸ்டே வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். அடுத்து நியூரேக்கா ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் அதுவே ரயில்டெல்லோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து Tuesday ஓப்பன் ஆகுது. மோஸ்ட்லி வந்து நான் நியூரேக்கா ஐபிஓவில் அப்ளை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவே ரயில்டெல்லில் வந்து ஓரளவுக்கு அப்ளை பண்ணலான்னு தோணுது. ஆனால் நாளைக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்து நம்ம மதர்சன் சுமியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ மதர்சன் சுமியோட ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ அவங்களோட ரெவன்யூ வந்து இந்த குவார்ட்டரில் 17,092 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே அவங்களோட ரெவன்யூ வந்து போன வருஷம் இதே குவார்ட்டரில் அரௌண்ட் 15,000 crores இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரெவன்யூ வந்து 13.9% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 270% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதே போல் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 310 basis points அதாவது 7.4%லேருந்து 10.5%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக எங்களோட ரிசல்ட் பார்க்குறப்போ மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா கம்பெனி என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, குளோபலி டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால கஸ்டமர்ஸும் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோவிட் வேக்சினை குளோபலி ரோல் அவுட் பண்ணதுனால டிமாண்ட் அண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கமிங் குவார்டர்ஸ்லையும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி ஆப்டிமிஸ்டிக்காக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் இப்போ இருக்கிற கேஷ் ஃப்ளோ வச்சு எங்களோட கடனை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களோட கிராஸ் டெப்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020ல் 11,790 crores இருந்திருக்கு. அது இந்த குவார்ட்டரில் அரௌண்ட் 11,292 crores குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுவே எங்களோட நெட் டெப்ட்னு பார்க்குறப்போ மார்ச் டைமில் வந்து அரௌண்ட் 6,917 crores இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து அரௌண்ட் 6,206 crores இருக்கு. ஸோ லாஸ்ட் 14 குவார்ட்டர்ஸில் இல்லாத அளவுக்கு இவங்களோட நெட் டெப்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ இந்த Q3ல அவங்களோட ரெவன்யூ வந்து 10,894 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போன குவார்ட்டரில் வந்து 10,791 crores போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரெவன்யூ வந்து 1% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக இந்த குவார்ட்டரும் அவங்க வந்து லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ் வந்து போன குவார்ட்டரை விட ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதாவது கம்மியாக இருக்குது. அதாவது போன குவார்ட்டரில் வந்து 7,218 crores லாஸ் போஸ்ட் பண்ணவங்க இந்த குவார்ட்டரில் 4,532 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் வந்து இவங்களோட லாஸ் ஓரளவுக்கு கம்மியானதுக்கு முக்கியமான காரணம்னு பார்க்குறப்போ பாரதி இன்ஃப்ராடெல் அண்ட் இண்டஸ் டவர் மர்ஜரில் இவங்களுக்கு 11% ஸ்டேக் இருந்ததுனால இவங்களுக்கு ஒன் டைம் கெயின்ஸ் வந்திருந்தது. அண்ட் அதுவே இவங்களோட ஆர்பு வந்து இந்த குவார்ட்டரில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் இருக்குது. அதாவது போன குவார்ட்டரில் வந்து 119 rupees இருந்தது. அண்ட் அதுவே இந்த குவார்ட்டரில் அது 121 rupees இருக்குது. அண்ட் அதே போல் போர்டு வந்து 25,000 crores ஃபண்ட் ரைசிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்னு பார்க்குறப்போ நெகட்டிவாக இருந்தாலும் ஓரளவுக்கு அங்கங்கே பாசிட்டிவ் டேட்டாஸ் அண்ட் ஆப்டிமிசமும் இருக்குது. ஓகே, அடுத்து ஃபியூச்சர் குரூப் அண்ட் அமேசானோட இஷ்யூவோட அப்டேட்னு பார்க்குறப்போ ஃபியூச்சர் குரூப் வந்து அவங்க ரிலையன்ஸோட போட்ட டீலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்களோட என்டிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து மர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மர்ஜருக்கு ஷேர் ஹோல்டர் கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக ப்ரொசீட் பண்ணலாமான்னு NCLT கிட்ட பெர்மிஷன் கேட்டப்போ அமேசான் வந்து இந்த அப்ரூவலை கொடுக்காதீங்கன்னு சொல்லி NCLT கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
ஏன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவல் கேட்கறது ரிலேட்டடாக பெர்மிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஷேர் ஹோல்டிங் அப்ரூவல் கிடைச்சதுன்னா இந்த டீலும் வந்து ஃபர்தர் ப்ரொசீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அமேசான் வந்து இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுக்காதீங்கன்னு சொல்லி என்சிஎல்டியை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு என்சிஎல்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூச்சர் குரூப் அண்ட் அமேசான் கிட்ட இன்னும் சில அடிஷனல் டேட்டாவை கேட்டிருக்காங்க. அண்ட் இது ரிலேட்டடாக அதாவது ஃபியூச்சர் குரூப் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்கை நடத்தலாமா இல்லையான்றதை பற்றி இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃப்ரைடேவோட எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ எஃப்ஐஎஸ் வந்து ஓரளவுக்கு செல் சைடில் போயிருக்காங்க. அதாவது 37 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே எப்பவும் போல டிஏஎஸும் வந்து கிட்டத்தட்ட 597 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸும் வந்து ஓரளவுக்கு செல்லிங் சைடில் வந்ததுனால மார்க்கெட்டில் அடுத்து கரெக்ஷன் நடக்குமான்றதுக்கு எல்லாமே வந்து அடுத்தடுத்த நாட்களோட எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தா நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 15,040 பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,260 பார்க்குறேன். ஆக்சுவலாக போன தேர்ஸ்டே நான் போட்ட வீடியோவில் 15,260 12,560 சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே புரியுது ரொம்பவே கீனாக வாட்ச் பண்ணுறீங்கன்றது. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 35,680 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,670 பார்க்குறேன். அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின்னு பார்க்குறப்போ கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் சைடில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ கம்மிங் டேஸில் வந்து நிஃப்டியோட ரேஞ்ச் 15,000 15,500 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.